கண்மணியை கேளுங்க, அவ சொல்லுவா. என்ன கண்மணி? யார் அது? உங்க வீட்டுக்கு சொந்தமா? கேக்குறது காதுல விழலையா? எந்த உலகத்துல இருக்க நீ? பதில் சொல்லு. அத எப்படி மாமா அவ சொல்லுவா? சொல்றதுக்கு எங்களுக்கே நாக்கு கூசுது. ஏய், என்ன சொல்ற? இவன் நேத்து ராத்திரி நம்ம வீட்டுக்கு ரகசியமா வந்தான். இவ அவனோட பேசிட்டு இருந்தா. அதுக்கப்புறம் அவன் வீட்டுக்கு போய் அவனோட அங்க தங்கிட்டு வந்தான். என்ன உளற? ஏய், நீ கொஞ்ச நேரம் அமைதியா இரு. என்ன நான் விசாரிக்கிறேன். இத பாரு மயூரி, என்ன இருந்தாலும் இவ்வளவு பெரிய பழிய எந்த பொண்ணு மேலேயும் அவ்வளவு சுலபமா போடக்கூடாது. வாய் இருக்கிறதுனால என்ன வேணாலும் பேசலாம், ஆனா கேக்குறவங்க அதை நம்பணும்ல. இவ்வளவு உறவும் சொந்தங்களும் கூடி இருக்கிற சபையில நானும் ஒரு பொண்ணா இருந்துட்டு இன்னொரு பொண்ணு மேல வாய் கூசாம இப்படி பழி சொல்வேனா பாட்டி? இதை வச்சு அப்படி சொல்லிட்டு இருக்கீங்க? நான் பேசிட்டு இருக்கேன்ல, நீ குறுக்க வராத. நீ சொல்லு மயூரி. நான் சொல்றதை நம்புறதுக்கு தானே நீங்க எல்லாருக்கும் கஷ்டமா இருக்கு. ஆனா ஆதாரம் இல்லாம நான் எதையும் பேச மாட்டேன். ஏய் ஸ்வேதா, அந்த வீடியோவை எல்லாம் எல்லாருக்கும் காமி. சும்மா பாக்குறத வச்சுலாம் வாய்க்கு வந்ததெல்லாம் பேசக்கூடாது. இவங்க எதுக்கு வந்தா, கண்மணி எதுக்கு அங்க போனான்னு வெறும் இந்த வீடியோ வச்சு எப்படி முடிவு பண்ணுவீங்க? நானும் அதே தான் கேக்குறேன். நம்ம கண்மணியை பத்தி நமக்கு தெரியாதா? அப்ப அவ என்னன்னு சொல்லட்டும். கவலைப்படாத, நான் இருக்கிறப்போ உனக்கு இங்க ஒரு பிரச்சனையும் வராது. எப்பவும் நான் உனக்கு துணையா இருப்பேன். எவ்வளவு பெரிய விஷயங்க ஓடிட்டு இருக்கு, எல்லாரும் எவ்வளவு டென்ஷனா இருக்கும். ஒண்ணுமே புரியாத மாதிரி அப்படியே மர மாதிரி நிக்கிற. என்ன இது? கண்மணி, மௌனமா இருக்கிறதுனால நீ எதையும் சாதிக்க முடியாது. உன் மேல இப்ப விழுந்திருக்கிறது ஒரு பொண்ணால அவ வாழ்க்கையில தாங்கிக்க முடியாத ஒரு பழியை தான் நீ இப்ப வாங்கிட்டு இருக்கிற. அதை சில பேர் நம்புறாங்க, சில பேர் நம்பல, நம்பவும் மாட்டாங்க. ஆனா அதுக்காக அதை அப்படியே விட்டுற முடியாதுல்ல. நமக்கு தெரிய வேண்டியது உண்மை. அது தெரியாம போனா அப்புறம் எப்பவுமே இந்த உறவும் சொந்தமும் அது சந்தேகத்தோட தான் பேசிட்டு இருக்கு. நீ அதிகமா கூட பேச வேண்டாம். நான் கேட்கிற ஒரே ஒரு கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லு, அது போதும். இவங்க சொல்றதெல்லாம் உண்மையா? கண்மணி, ஏதாவது பேசு. நீ இப்படி அமைதியா இருக்கிறத பார்த்தா மயூரியும் ஸ்வேதாவும் சொல்றது உண்மைதான் போல இருக்கே. உங்க எல்லாரையும் கெஞ்சி கேட்டுக்கிறேன், தயவு செஞ்சு இப்படி எல்லாம் பேசாதீங்க. என் மருமகளை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். அவ அப்படிப்பட்டவ கிடையாது. சர்டிபிகேட் இங்க யாரும் கேட்கல. நீ முதல்ல பாயம் மூடு. யாரும் சும்மா ஒண்ணு மருமக மேல பழிய போடல. ஸ்வேதாவும் மயூரியும் அதுக்கான ஆதாரத்தை காட்டியிருக்காங்க. அதுக்கு உங்ககிட்ட பதில் இருக்கா? அதுக்கு பதில அவதானே சொல்லணும். இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமா அமைதியா இருக்கிறான்னா அப்புறம் அதுக்கு என்ன அர்த்தம்? எல்லாரும் இவளை பத்தி அந்த பேச்சு பேசுறாங்க. மான ரோஷம் உள்ள எந்த பொண்ணும் இதை கேட்டுட்டு சும்மா இருப்பாளா? தப்பு செய்யாம இருந்திருந்தா எதுக்கு என் மேல இப்படி ஒரு பழிய தூக்கி போடுறீங்கன்னு பொங்கி எழுந்திருக்க மாட்டாளா? இப்போவாவது வாயை திறந்து ஒரு வார்த்தை சொல்றாளான்னு பாரு. அவ சொல்ல மாட்டா பாட்டி, இவ சொல்லுவான் பாருங்க. இதோ பாரு, உன்னால இப்ப எங்க குடும்பத்துல தேவையில்லாம பிரச்சனை உண்டாயிடுச்சு. அவதான் வாயை திறக்க மாட்டேங்கிறா. நீயாவது ஒழுங்கு மரியாதையா உண்மையை சொல்லி தொலை. இல்லனா நீ இங்க இருந்து போகவே முடியாது. பாத்துக்க. அவளை எதுக்கு இப்ப பாக்குற? எல்லாரும் உன் பதிலுக்காக தான் இப்ப காத்துட்டு இருக்காங்க. இதுக்கு மேலேயும் மறைக்கணும்னு நினைக்காத. சொல்லு. எனக்கு முன்னாடி நானும் கண்மணியும் லவ் பண்ணுவேன். அதுக்கப்புறம் எங்களால ஒருத்தருக்கு ஒருத்தர் மறக்க முடியல. அடிக்கடி சந்திச்சுப்போம். வாட்? எங்களுக்குள்ள தொடர்பு இருக்கிறது உண்மைதான்.